பாண்டியருக்கு ஒரு நாள் ராத்திரி நரிகள் ஊளையிடும் சத்தம் சம்போ சம்போன்னு கேட்டது. ராஜா யோசிச்சு பார்த்தாரு. இந்த நரிகள்லாம் சம்போ சம்போன்னு சிவநாமத்தை சொல்லுது. ஆனா அதெல்லாம் இந்நேரம் காட்டுல இந்த குளிர்ல கஷ்டப்படுத, மகாலிங்க சாமியோட நாமத்தை சொல்லும் அடியார்கள் கஷ்டப்படலாமான்னு உடனே காவலர்களை கூப்பிட்டு அந்த நரிகளுக்கெல்லாம் விலை உயர்ந்த ரத்தன கம்பளங்களை போத்தி அதை குளிரில் இருந்து காப்பாற்ற சொன்னாராம். இதை ஓடும் பல்நரி ஊளை கேட்டு அரணை பாடின என்று படாம்பல அளித்தோம்னு 11ஆம் திருமுறை திருவிடைமருதூர் மும்மணி கோவையில வரகுண பாண்டியனின் பெரிய அன்பாக பட்டினத்தார் ஒளி செய்கிறார். சாதாரணமா நரி ஊளையிடும் சத்தத்தையே சம்போன்னு சொன்னதாக எடுத்துக்கிட்டாருன்னா, உண்மையிலேயே மகாலிங்க சாமியின் நாமத்தை சொல்லும் அடியார்களை நாம எப்படி எவ்வளவு மதிப்பா நடத்தணும். அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அதை போக்க நம்மாலான உதவியை செய்யணும். அதை விட பெரிய புண்ணியம் இல்லை என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்.